ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட நம்ம வீடு எல்லாமே சொல்லியிருப்பான். மிஸ்டியும் ரோனுதான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்காதான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாத்துக்கும் பயங்கரமான ஷாக்கா இருக்கும். அவனும் வந்துட்டு சாரி, நான் சொல்லியிருக்கணும், ஆனா அந்த மிஸ்டேக் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா, அதனாலதான் வந்துட்டு நான் வந்து சொல்லாம மறைச்சேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ரோஹன் ஓடி வரான், ஒரு ஃபைல் மாதிரி கொண்டு வரான். பார்த்தா நம்ம மிஸ்டேக் முன்னாடி இருந்து ஹெல்த் சரியில்லாம இருக்கு. நம்மளோட ஸ்டார்டிங் சேர்ந்து பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஹாஸ்பிட்டல்ல ஒரு டைம் உட்காந்து ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. அதோட ரிப்போர்ட்ஸ் தான் இப்ப எடுத்துட்டு வந்திருக்கான். எடுத்துட்டு வந்து டாக்டர் கிட்ட கொடுக்குறான். அவங்களும் சரி நாங்க பாத்துட்டு வந்து சொல்றோம், செக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அவனும் வந்துட்டு ராதிகா பாட்டி கிட்ட உட்காந்து அரைஞ்சிட்டு இருக்கான். மிஸ்டேக் ஒன்றும் ஆகாதல்ல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு இல்லப்பா ஒன்றும் ஆகாது, நீ ஏன்பா அவனோட வாழ்க்கையை நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பணைய வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்பா அதுக்கப்புறம் நம்ம பாருங்க சொல்றா, இங்க பாரு நான் லவ் பண்ண, நான் மட்டும் லவ் பண்றேன் அப்படின்னு இல்லை, நீயும் தான் லவ் பண்ணணும். இப்போ வந்துட்டு நீ அக்காவை லவ் பண்ணிருக்க, நான் எப்பவுமே நான் எங்க அக்கா லைஃப் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சு வளருவேன். நம்ம வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், அதை விட நம்மளுக்கு என்ன இருக்கு, என்னோட அக்காவே கல்யாணம் பண்ணிக்கோ, கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா நீங்க ரெண்டு பேரும் இருப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட பேரும் வந்துட்டு ரோஹன் நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, அவன் ரொம்ப இது பண்ணிட்டேன், நான் மிஸ்டேக் அதான் பார்த்தேன், ஆனா வந்துட்டு என் மனசாட்சி உறுத்துச்சு, அதான் வந்துட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா அவனும் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறமேட்டு டாக்டர் வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கிட்னி வந்துட்டு உங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு, ஒரு கிட்னி இப்போ வந்துட்டு மாத்தணும், உங்களுக்கு இப்போ யார்கிட்ட போயிட்டு என்ன எப்படி அரேஞ்ச் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல, சீக்கிரமேட்டு வந்து பண்ணலன்னா அவங்க உயிரே ஆபத்தா இருக்கு, பல்ஸ் ரொம்ப டவுன் ஆயிட்டு இருக்கு, ஸோ யார் ஏதாச்சும் நீங்களும் ட்ரை பண்ணாங்க, நாங்களும் எங்க சைட்ல இருந்து ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு ராதிகா பத்தி சொல்றாங்க, நான் வந்துட்டு கிட்னி தரேன், என்னோட பொண்ணு வந்துட்டு உயிரோட இருக்கும், நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்துட்டு டாக்டர் எங்க வயசாயிடுச்சு, நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நம்ம பறி கேட்டுட்டு அப்படியே ஓடி போயிட்டா. அதுக்கப்புறமேட்டு டாக்டர் போய் செக் பண்ணிட்டு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்காங்க, கொஞ்சம் பக்கத்துல வாங்க, ரொம்ப பல்ஸ் டவுன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாமே போய் பக்கத்துல உட்காடுறாங்க. பக்கத்துல உட்காந்துடுறாங்க. நம்மளோட ரோஹனும் வந்துட்டு பாருமிச்சு, நான் வந்துட்டு ரோஹன் தயவு செஞ்சு கண்ணு திறந்து பாருமிச்சு அப்படின்னு சொன்னா அவங்க கேட்கிற மிஸ்டேக் எதுவுமே இதுவும் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பாட்டி சொல்றாங்க, நீ வந்துட்டு மிஸ்டேக் கல்யாணம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொன்னா நம்ம பரியும் வந்துடுறா. டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்கா. நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங் செக்அப் பண்ணிட்டு இருப்பாள், அந்த டாக்டரை போய் பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கா. இவங்க வந்துட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்னிக்கு என்ன பண்றது இல்லைன்னா உங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொன்னா, நான் அவளோட தங்கச்சி தான், எனக்கும் என்னோட மிஸ்டேக்கும் ஒரே பிளட் தான் இருக்கும், மேட்ச் ஆகும், ஸோ நான் வந்து கிட்னி தரேன், நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பரி வந்துட்டு கிட்னி தர ரெடியா இருக்காங்க. நம்ம மிஸ்டேக் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஒரு அதிகா பாட்டி எல்லாமே வந்துட்டு நீ ரொம்ப பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கமா, கண்டிப்பா வந்துட்டு அவங்க மூடி எல்லாமே வந்துட்டு ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ரொம்ப ஓடி போறான். போயிட்டு பண்ணிட்டு இருக்கான். அங்க வந்து குங்குமம் இருக்கும் போல அதை போய் கையில எடுத்துட்டு வந்து நம்ம மிஸ்டேக் நெத்தியில வச்சு விடுறா. நீதான் மிஸ்டேக் என்னோட வைஃப், நீங்க பாரு, நான் மூச்சு பாரு, இங்க பாரு, நான் நெத்தியில குங்குமம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அப்ப கொஞ்சம் வந்து நம்ம மிஸ்டேக் கிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருது. டாக்டர் சொல்றாங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு, நம்ம சீக்கிரமே வந்து கிட்னி வந்துட்டு இது பண்ணாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம பழைய ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம மிஸ்டேயும் பரியும் பக்கத்துல கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டு போறாங்க. அப்படியே கூட்டிட்டு போறாங்க. எல்லா ஃபேமிலியும் வந்து சுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு போய் கிட்னியும் வந்து இது பண்ணிடுறாங்க போல. அப்போ வந்துட்டு நம்ம பரி பக்கத்துல மூவி உட்கார்ந்து இருக்காங்க. உட்காந்துட்டு இது பாரு பரி, நீ இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க தெரியுமா அக்காவுக்கு, இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆகுது, நீ வந்துட்டு பெரிய பொண்ணு ஆகிட்ட, உனக்கு தெரியுதா, லவ் கமிட்மெண்ட் இதுக்கெல்லாம் போகாம இருந்த, அதையும் வந்துட்டு பண்ண, ஆனா உங்க அக்காக்காக நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க தெரியுமா, இது வந்துட்டு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல, அம்மா இங்க பாருங்க முடியுமா, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க இதை எவ்வளவு பார்த்துப்பீங்க, உங்களுக்குள்ள எனக்கு எவ்வளவு நல்ல பாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, ஆனா எனக்கு தெரியும் நீங்க எனக்கு எவ்வளவு ஒரு பெரிய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பண்ண முடியாது, என்னோட மிஸ்டேக் நான் பண்றேன், எனக்கு மிஸ்டேக் தான் என்னோட உலகமே, அவன் தான் எனக்கு மிஸ்டேக் தான், அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேம்மா, திட்டி எனக்கு உயிரே கொடுப்பேம்மா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான் மாதிரி, நான் வந்து வளர்த்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிஸ் பண்ணிட்டு அவங்களும் வந்துட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ரோஹன் மிஸ்டேக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
அவளோட வீட்டுக்கு போறாங்க போல. அதனால வந்துட்டு நம்ம மிஸ்டி அழகா சாரிலாம் கட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்மளோட ராதிகாப்படி ரொம்பவே எமோஷனல் ஆகுறாங்க. நீ வந்துட்டு போயிட்டேன்னா வருவியாம எங்க வீட்டுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. நீங்க பாருப்பா, நீ தான் நல்லா பாத்துக்கணும் எங்க மிஸ்டி, எங்க நீ கூட்டிட்டு போற, கார் வந்துருச்சா அப்படின்னு கேட்டா, கார் எதுக்கு பாட்டி, இங்க தானே போறோம், எதுக்கு காரு அப்படின்னு கேட்டா, காரே இல்லை, என்னப்பா வளரிட்டு இருக்க, விளையாடாதப்பா இப்பெல்லாம், எங்க மிஸ்டி எங்களை விட்டு போறான்னு சொல்லி நாங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நீயும் இப்ப விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ வாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்லயே வந்துட்டு நம்ம ரோஹன் வந்துட்டு மிஸ்டிக்காக வீடு வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ரோஹன் வந்துட்டு இந்த காலில் வந்துட்டு அச்சு வைப்பாங்க இல்லையா ரெட் கலர் இதுல, அவரோட மிஸ்டி வந்துட்டு அரிசியை வந்துட்டு அப்படி தட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. வீடு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு என்ன ஃபர்ஸ்ட் நைட் தான் அவங்களுக்கு நம்ம ரோஹன் வந்து கண்ணை மூடி கூட்டிட்டு வந்துட்டு அந்த ரூம் டெக்கரேஷன் எல்லாம் காட்டிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம ரோஹன் வந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அப்படியே நம்மளோட மிஸ்டியோட வேலையை எல்லாம் வந்துட்டு கழட்டி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்றாங்க. அப்படியே காலையில ஆயிடுது. அவங்க வந்துட்டு ஆசிஷுவல் எப்போதும் சண்டை போடுற மாதிரியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட ரோன் கேட்கறான், எனக்கு ஒரு சப்பாத்தி கேட்டா அது கூட நீ பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டா, நீ ஜாமான் வாங்கி கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறேன். இந்த பச்சை மிளகா இருக்குல்ல தின்னு அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு நம்மளோட இவன் அர்ணவ் வரான், அதுக்கப்புறம் அன்ஷ் வரான், பரி வரா. இதெல்லாம் பார்த்து நம்ம ரோனுக்கு காண்டாது, என்னடா ஒரு பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் கூட பண்ண விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அவனோட பரி சொல்ற, இங்க பாருங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் ஒன்னா தானே இருக்கீங்க, அதனால என்ன, நான் இப்பதான் வரேன், நீங்க நைட் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னா, ஐயோ ஏமா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு ரோஹன் பாக்குறான். ஐயோ பரி வா பரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்றானா, நீ உன் புருஷன்கார இருக்கேன் அவனை ஹக் பண்றியா, என்ன நீ இப்படி இருக்க அப்படின்னு சொன்னா, ஐயோ செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹனே ஹக் பண்ணிக்கிறேன். நம்மளோட பரி இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா. சரிவா நம்ம போய் கேர்ள்ஸ் மீட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் போறாங்க. நானும் வரேன் அப்படின்னு சொன்னா, இது கேர்ள்ஸ் மீட்டிங், நீ தான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அருணாவும் வர, அவங்க கூட வந்துட்டு வியர் குடிச்சிட்டு இங்க பாடுறாங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வந்துட்டு கேர்ள்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு நம்ம பரி மிஸ்டி தான் காட்டுறாங்க. நம்ம மிஸ்டி சொல்றான், இங்க பாரு மிஸ்டி, நீ தான் இருக்கணும் எங்க கம்பெனில, நீ வந்துட்டு எங்க பேர்ல மட்டும் எழுதி வச்சுட்டா, இருந்தா இதுல வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு நம்ம எல்லா பேர்லயும் இருக்கு, நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சைன் வாங்கிக்கிறா. அதுக்கப்புறமேட்டு நம்ம அவங்களும் உள்ள வந்துடுறாங்க. வந்து இவ்வளவு நேரமா என்னதான் நீங்க பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் மீட்டிங், இதெல்லாம் வந்து சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்ஷும் வந்துட்டா, என்னப்பா எல்லாம் இங்க இருக்கீங்க, எனக்கு போர் அடிக்குது அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு, வா 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 இவன் வேறையா, அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ராதிகா பாட்டி வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்களுக்குலாம் எவ்வளவு தைரியம் இருக்கும், எல்லாம் ஒன்னா இருக்கீங்க ஜாலியா இருக்கீங்க, என்ன கூப்பிட்டீங்களா யாராச்சும், அதெல்லாம் அடி பின்ன போறேன் பாரு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து சாரி கேக்குறாங்க. சரி சரி இதுக்கப்புறம் என்ன பார்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பியர் கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரோஹனும் பியர் தான் கொண்டு வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி ஜாலியா வந்துட்டு எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. சரி வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இதோட வந்து நம்ம சீசன் டிராமாவே முடிஞ்சிருச்சு. எல்லாம் வந்துட்டு நம்ம ரோஹன் மிஸ்டேக் பாரு, எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கே ஒரு மாதிரிதான் இருக்கு, என்னடா டிராமா முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அக்கா தான் வர போறாங்க, சூப்பரான டிராமா எடுத்துட்டு கம்பேக் கொடுக்க போறாங்க. சீரியல் சூப்பரா இருக்கும், நம்ம மூலி தான் வராங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு மறக்காம பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.